ஐயப்பன பார்த்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே கீழ இறங்குறதுக்காக மட்டும் கீழ இறங்கி வந்துட்டு சரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி போட்டு ஒரு கடைக்கு போயிட்டு எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பில் எல்லாமே செட்டில் பண்ணிட்டு சரி போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். சபரிமலை ஏறுறப்பையும் சரி இறங்குறப்பையும் சரி நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா இப்படி மேலே குறை வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னா மேலே குறை வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டதுக்கு தம்பி இதுக்கு பேர் தான் டோலி, நீங்கள் இதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும், அந்த அமௌண்ட் கட்டினா போதும் நாங்கள் மேலேயே கொண்டு போய் விட்டுட்டு சாமியை பார்க்க வச்சு கீழே கொண்டு வந்து மறுபடியும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓ அப்படிங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்களோட நடந்து வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களும் பையங்க வந்து தூக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தான் கைஸ் இது. ரொம்ப நேரம் பையங்க வந்து கீழே வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்களும் அண்ணனோட பேசிட்டு வந்ததில் ஒரு மரத்தை வந்து பார்த்தேன். மரம் பையங்க பயங்கரமான ஹைட்டில் வளர்ந்துருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து வளர்ந்துருக்கும் போல இருக்குங்க. அவ்வளோ ஹைட்டில் இருக்கு. என்னடா தாவி கட்டி கூட பிடிக்க முடியாது இருக்கே மரத்தை அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டு வந்துட்டே இருந்தேன். அப்புறம் கைஸ் ஹரியண்ணா நானு கோட்டை 3 பேர் அப்படியே இறங்குறக்கார மோகனை 2 பேரும் போயிங்கன்னா முன்னாடி வந்து போயிட்டாங்க. ஆனால் எங்களால் இறங்கவே முடியல. ஹரியனை ஏறுறப்ப ஸ்பீடாக ஏறினாரு, ஆனால் இறங்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாப்புல. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு கைஸ், வெயில் மண்டையை பொழக்கிற அளவுக்கு அடிச்சுது. அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே இறங்கிட்டு வந்துட்டே இருந்தோம். ரோட்டில் பார்த்தா கல்லுக்கெல்லாம் புதைச்சி வச்சிருக்காங்க. எப்படா இதில் இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். இங்கே ஒரு அண்ணா போட்டில் வித்துட்டு இருந்தாரு. பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த போட்டு வேற. என்னன்னா போட்டெல்லாம் பயங்கரமாக வித்தையெல்லாம் கட்டுறீங்களே போட்டை தண்ணியில் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவருக்கு பக்கத்தில் போய் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கன்னா அந்த போட்டை விட்டு காட்டிங்களே தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொன்னதுக்கு இருங்களா தம்பிகளா விட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தீயெல்லாம் பற்ற வச்சு அதுக்கப்புறம் அந்த போட்டுக்குள்ளே வச்சார். வச்சதுக்கப்புறம் நாங்களும் நகருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் போட்டு அந்த இடத்த விட்டு அக்கட்டை கூட நகரலை. நாங்களும் அதுக்கப்புறம் என்னன்னா நகரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு தம்பி சின்னதாக ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்க நான் மறுபடியும் பற்ற வைக்கிறேன், போட் நகரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. சரிங்க நான் வெயிட் பண்ணுறோம் பற்ற வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே நின்றுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக மறுபடியும் பற்ற வச்சார். அதுக்கப்புறம் போட்டு நகரத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆடு இது என்னப்போ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. அங்கே நிறைய பேர் இதெல்லாமே வாங்கினாங்க. ஆனால் நாங்கள் வந்து வாங்கலை. நாம தான் பெரிய சயின்டிஸ்ட் ஆச்சே. ஆட என்னப்பா இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய இதாகிடுச்சு. சரி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரனை கேட்டால் அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு. பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணன் நல்லா தெளிவாகவே சொன்னார். நாங்களும் அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம். மேலே இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இது பண்ணி வைக்கும்போது அது போட்டு அது தண்ணி சூடாகும் அப்படியே அதில் அந்த சூட்டுக்கு கல்லு அப்புறம் நம்ம ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்குறக்கார மட்டும். சரி கேஸ் நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். பை பாய்.